मूषिकवाहनमोदहहस्त सामरकर्ण विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பலன்கள் 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிக மிக முக்கியமான ஆண்டு. ஏனென்றால் 3 முக்கிய பயிற்சிகள் 2026 3 முக்கிய பயிற்சிகள். முதலில் 6/3/2026 அன்று சனி பகவானுடைய பயிற்சி நீதிமான். அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சி 26/5/2026 அன்று குரு பகவானுடைய பயிற்சி. அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் 27/11/2026 ஆண்டு அன்றைய தினம் ராகு கேது பயிற்சி. இந்த 3 முக்கிய பயிற்சிகள் உலக வரலாற்றில், ஒரு அரசியல் வரலாற்றில் உலகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு அதிரடி மாற்றம், அரசியல் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. இந்த 2026 முக்கிய தலைவர்களின் பதவி பறிபோக போகின்றது. முக்கிய தலைவர்களின் உடல் உயிர் பாதிப்பு ஏற்பட போகின்றது. அதே நேரம் 2026 ஆராய் பெருஞ்செல்வம் பெருகக்கூடியவது எந்தெந்த ராசிகளுக்கு? இந்த 2026 ஆராய் பெருஞ்செல்வம், ஆராய் பெருகும் பெருஞ்செல்வம் யாருக்கு, எந்த ராசிக்காரர்களுக்கு? இந்த 2026 தேர்தலில், இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள்? எந்தெந்த ராசிக்காரர்கள் 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி யோகத்தை பெறப்போகிறாரா? அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கப் போவது எந்த ராசிக்காரர்களுக்கு, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு? 2026 கோடீஸ்வரராவது யார்? கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் பதவி, நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவம் என்று எந்த ராசிக்கு மிக மிக முக்கியத்துவமாக ஏற்படும்? 2026 சொந்த தொழில், சொந்த தொழில் யோகம் யாருக்கு? அதே நேரம் சொந்த வீடு யோகம் யாருக்கு? சொந்த வீடு வரக்கூடியவர்கள் 2026 எந்தெந்த ராசிகள் சொந்த தொழில் செய்வார்கள்? எந்த ராசிகள் சொந்த வீடை இந்த ஆண்டில் பெறக்கூடியவர்கள் யார்? 2026 திருமண யோகம் ஏற்பட போவது யாருக்கு? 2026 புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்கள் பெறப்போவது யாருக்கு? ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள்? திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? 2026 திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் இந்த 2026 எந்தெந்த ராசிக்காரர்கள் டாக்டர் ஆவார்கள்? டாக்டர் ஆவார்கள், ஒரு IAS. எந்தெந்த ராசிக்காரர்கள் IAS, IPS போன்ற துறையில் சாதிப்பார்கள்? அந்த உத்தியோகத்தை பெறக்கூடியவர்கள் யார்? சர்வதேச அளவில், உலக அளவில் தொழில் செய்யக்கூடியவர், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு செல்வத்தை சம்பாதிக்க பேரும் புகழோடு சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? ஆக நல்ல தொழில் யோகம், திருமண யோகம், புத்திர யோகம், தொழில் யோகம், நல்ல ஒரு கடன் நிவர்த்தி அடைந்து, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைந்து மீண்டும் மீண்டும் செல்வங்கள் பெறக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்பட போகின்றது? கடந்த காலம் யார் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து யாருக்கெல்லாம் புதிய யோகங்கள் ஏற்பட போகின்றது?
இந்த ஆண்டாவது எனக்கு நல்லா இருக்குமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகின்றோம். ஆக இப்ப பலன்களை 2026 ஆண்டினுடைய சிறந்த பலன்களை தொடங்குவோம். 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கான சிறந்த அற்புதமான ராஜயோக புத்தாண்டு பலன்கள். ஆக மீனராசி நேயர்களே, நல்ல கவனிங்க. உங்களுடைய இந்த புத்தாண்டு பிறக்கின்ற அன்றைய தினம், புத்தாண்டு பிறக்கின்ற அன்றைய தினம் கன்னி லக்னம் ஏற்படுகின்றது. உங்க ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கன்னியா லக்னத்திற்கு, அதாவது புத்தாண்டு பிறக்கின்ற அந்த கன்னியா லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில், உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான யோகம். ஆக உங்களுடைய 4ஆம் இடம், உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய புத்தாண்டாக பிறக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில், 10ஆம் இடம் தொழிற்சானத்தில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 10ஆம் இடம் பாதித்தால் வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தொழில் இருக்காது, வேலை இருக்காது, நிரந்தர வேலை இருக்காது, நிரந்தர தொழில் இருக்காது, எங்கேயும் நிலையா உத்தியோகம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டு 10ஆம் இடத்தில் வலிமையான கிரகங்கள் இருந்து, அதுவும் குருவினுடைய பார்வைகள், உங்க ராசிக்கு அதிபதியான குருவினுடைய பார்வையில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. ஆக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், அரசு கிரகம் சூரியன், பூமி கிரகம் செவ்வாய், கல்வி கம்யூனிகேஷன் புதன், பொன் பொருள் செல்வம் ஆடை ஆபரண தங்கம், இந்த தொழிலுக்கேற்ற சுக்கிரன். ஆக இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தாண்டு. அற்புதமா இருக்கு. சரி, ஆக இப்படி புத்தாண்டு இந்த கிரக அமைப்புகளோடு ஆரம்பிப்பது நிச்சயமாக இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்று உறுதி செய்யப்படுகின்றது. அதே நேரம் சனி பயிற்சி, அதாவது இதுவரை கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது இது வாக்கிய முறைப்படி சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி கும்பத்தில் தான் இருக்கின்றது. தற்போது இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6/3/2026 இந்த புத்தாண்டில், 2026ஆம் புத்தாண்டில் 6/3/2026 அன்று உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியான உங்க ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 6/3/2026 அன்று. முதலில் வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் இடம் மாற்றத்தை தரும். இந்த காலங்கள் சொந்த பந்தங்களை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உள்ளூரில் சொந்த தொழில் செய்யவர்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதாவது சனிபான் பயணத்துக்குரியவர். ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தினா கண்டிப்பாக பாதிப்பு தராது. ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம், தேசம் விட்டு தேசம் போனால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படாது, முன்னேற்றம் தான். ஆனால் உள்ளூரிலே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்ததாக நினைத்த காரியங்கள் முயற்சிகள் தடை தாமதத்தை கொடுக்கும். ஏன்னா மந்தன் ஸ்லோவாக இருப்ப, எந்த ஒரு காரியம் விறுவிறு நடக்காது. மெதுவாக தான் அந்த காரியம் நடக்கும். அதில் பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் பெரிய தலைவலி ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும்.
ஆக இது சொந்த தொழில் உள்ளூரில் செய்யக்கூடியவர்களுக்கு. சனிபான் பயிற்சி எடுத்தாலே நமக்கு பாருங்க, சனி உடல் பாதிப்பை தரக்கூடியவர். அப்போ இந்த பாதிப்பு சொல்லும்போது நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறார். ஆக மன உளைச்சல், தலைவலி, தொழிலில் தலைவலி, பெரிய தலைவலியாக இருக்கே அவனோட வேலை செய்கிற தொழிலாளர்களால பெரிய பிரச்சனை. நாம் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்வான், இவனோட பெரிய தலைவலியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தொழில் பிரச்சனைகள் மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். கூட இருந்தே குழி பறிச்சிட்டாயா, கூட இருந்தே குழி பறிச்சிட்டான், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை நம்ம பக்கத்திலே இருந்து கெடுத்து விட்டான் பாரு, கூட இருந்து குழி பறிச்சிட்டான், மன உளைச்சலை ஏற்படுத்தும். 10ஆம் இடம், சனிபான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில், தொழில் வேலைகளில் தேவையில்லாத இடமாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் சொந்த தொழிலில் மந்தம் ஏற்படும், உற்பத்தி குறையும். ஃபேக்டரி தொழில் செய்யக்கூடிய உற்பத்தி மந்த நிலை ஏற்படும். சரிங்களா? மந்தம் ஏற்படும், தேக்கம், பொருளாதார முன்னேற்றங்கள், அதாவது செய்யக்கூடிய அந்த தயாரிக்கக்கூடிய பொருள் தேக்கமாயிரும், முடக்கமாயிரும், வியாபாரம் குறையும், வருமானம் குறையும், பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்தும். அதே நேரம் நம்ம தயாரிக்கிற பொருள், நம்ம விற்பனை செய்யக்கூடிய பொருள்னால ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பேரும் புகழுக்கும் பங்கத்தை ஏற்படுத்தும். நம்மளுடைய பேரும் புகழுக்கும், அதாவது உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் பங்கத்தை ஏற்படுத்தும், அவமானத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் நல்லா கவனிங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நீங்கள். அதே நேரம் 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம் ஆக பெரியவர்களுக்கு கர்மம் செய்யும் நிலை உருவாக்கும். வயதானவர்களுக்கு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா, தாய் தந்தர்களோ பாட்டியோ தாத்தாவோ பாட்டியோ இருந்தால் அவங்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் பெரிய பிரச்சனையே, எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை, சொத்தை அபகரிச்சுட்ட அப்படி சகோதரால் பிரச்சனைகள். ஆனால் சில நேரம் உங்களை எதிர்த்தாங்கன்னா அவங்க பாதிப்பு, உங்களை எதிர்த்தா அவங்களுக்கு பாதிப்பு தான். நிச்சயமாக உங்களை சகோதர சகோதரிகள் உங்களை எதிர்த்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் பாதிப்பு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சகோதர சகோதரிகள் எதிரியாவார்கள். அதே நேரம் ஆடை ஆபரண தங்கம் இதெல்லாம் வீட்டில் இருக்கிற தங்கத்தை பூரா அடகு வைக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆடை ஆபரண தங்கத்தை அடகு வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே நேரம் கணவன் மனைவிக்குள் பெரிய பிரச்சனை, பிரிவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கவனமாக இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக பிரிந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பாதிப்பு ஏற்படாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படி உக்கிரகமான பாதிப்பு இருப்பதால் உக்கிரகமான அம்பாலை வழிபட வேண்டும். உக்கிரகமான இந்த பாதிப்புக்கு உக்கிரகமான அம்பாள், மாசாணி அம்மன், மதுரை மடப்புறம் காளி, புரிஞ்சுட்டீங்களா? தில்லை காளி என்று சொல்லக்கூடிய இந்த உக்கிரகமான காளியை வழிபட வேண்டும். இந்த ஒரு சனியால், 7.5 சனியால் இந்த ஒரு பாதிப்புகள் இருக்க நமக்கு ஒரு சில மாதங்கள், அதாவது 2026 மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 அன்று ஒரு வரப்பிரசாதமாக ஆண்டவன் ஒரு கதவு முடினா இன்னொரு கதவை திறக்கிறார். அப்படி ஒரு குரு பயிற்சி, ஒரு அற்புதமான குரு பயிற்சி வருது. 26/5/2026 அன்று உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான ஆக 1-10க்குரிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். அதாவது மிதுனத்திலிருந்து, அதாவது இந்த ஆண்டு ஆரம்பத்தில் மிதுனத்தில் இருப்பார். அப்போ அந்த 26/5/2026 கடகத்துக்கு போயிடுறார். உச்சம் பெற்ற குருவாக கடகத்துக்கு போயிடுறார். ஆக இந்த இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு புறம் பாவ பலன்களை நம்ம அனுபவித்தாலும் அடுத்து புண்ணிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலங்கள் ஏற்பட்டு போயிடுது.
ஆக இதனால் நமக்கு அரசாங்கத்தில் பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து போன்ற யோகங்களை பெறலாம். தனியார் துறை இருந்தாலும் சரி, ஒரு சிறந்த நிர்வாகம் பொறுப்பு, ஒரு நல்ல பதவி யோகத்தை பெறலாம் தனியார் துறையிலும். அதே நேரம் இப்படிப்பட்ட யோகங்கள் நிச்சயமாக உண்டு. அனைத்து அரசியல் இருப்பவர்களுக்கு அமைச்சர் போன்ற பதவியும் நிச்சயமாக உறுதியாக ஏற்படும். ஏனென்றால் 5ஆம் இடம் மிகப்பெரிய அமைச்சர் போன்ற பதவி தரக்கூடிய ஒரு சிறந்த இடம். நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய, ஒரு ஊரை நிர்வாகம் பண்ணக்கூடிய, ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக அப்படிப்பட்ட பதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் யோகம் பெறலாம். பூர்வீக சொத்துக்களால் யோகம் பெறலாம். பிள்ளைகளால் நல்ல பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து பிள்ளைகளால் யோகத்தை அடையலாம். பிள்ளைகளுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். அதே நேரம் திடீர் லாட்டரி யோகம். நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில் லாட்டரி இல்லைனாலும் வெளி மாநில கேரளா போன்ற இடங்களிலோ இல்லாட்டி வெளிநாட்டு லாட்டரியிலோ வாங்கி அந்த சரியான, அதாவது திடீர் லாட்டரி யோகம், அதை நீங்கள் பெறலாம். அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் சைரன் பொருத்தப்பட்ட வாகனத்தில் வலம் வந்து அந்த பதவி ஏற்று வலம் வரக்கூடிய ஒரு சிறந்த யோகம் நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 2026 சனியினால் ஒருபுறம் பாதிப்புகள் இருந்தாலும் குருவால் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த உயர்ந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சிறந்த யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய மீனராசியாக உறுதியாக ஏற்படுகின்றது. ஆக மீனராசி நேயர்களே, இது கோடிக்கணக்கான பேருக்கு, கோடிக்கணக்கான மீனராசிக்கு பொதுவான பலன். ஆக இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் 2026 உண்மையிலே உங்களுக்கு ஏற்பட போகின்றதா என்பதை உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே சொல்லும். இங்க நாங்க பொதுவா சொல்றோம். இந்த யோகம்லாம் உறுதியா இருக்கான்றது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகம் மட்டுமே அந்த உண்மையை சொல்லும். ஆக ஜோதிட சாஸ்திரம் பொதுவாக எதற்காக ஜாதகம் பார்க்கறது, ஜோதிடம் பார்க்கறது, எதற்காக நீங்க பார்க்க போறீங்க? நல்ல செய்கிற தொழில் வியாபாரம் விருத்தி அடையணும், நல்ல படித்ததுனால நல்ல பதவி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அதே நேரத்தில் நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல திருமணம் நடக்கணும், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கணும், கடன் நிவர்த்தி அடையணும், வீடு வாசல் கட்டணும், சொந்த தொழிலில் பிரம்மாண்டமாக நல்ல முன்னேற்றம், சொந்த தொழிலில் வச்சு நட்டப்பட்டுறக்கூடாது, என் கடன் ஆகி போச்சு சொந்த தொழில் வச்சு, ஆக இதனால் அந்த சொந்த தொழில் வச்சு கடன் ஆகி போச்சு, இந்த கடன் எப்போ சரியாகும், தொழில் எப்போ விருத்தி ஆகும், பூரிய சொத்து எப்போ கிடைக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, நல்ல திருமணம் எப்போ நடக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முக்கியமான காரியங்கள். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் 2026 என்னென்ன காலங்களில் நடக்கப் போகின்றது, எப்படிப்பட்ட யோகங்கள் ஏற்பட போகின்றது, இதுக்காகத்தான் ஜாதகம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சில மன வேதனைகள், நான் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க ஒன்று நடக்க காணும் அப்படின்ற மன வேதனைகள், இது ஏன் ஏற்படுது? நல்ல எல்லாரும் தெளிவாக தெரிஞ்சுங்க. பொதுவாக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி சொல்லக்கூடிய ஜோசியம் தப்பாக இருக்கணும். ஒன்று உங்கள் நோட்டு, இல்லாட்டினா இந்த 2 தப்பு தான். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்க விதியை, பிரம்மன் போட்ட விதியை சரியா கணித்தால் சரியாவே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.